வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸியான ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு கோயில் ஸ்டைலில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மெயிலில் தேடி வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றாமல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விதை கொத்தமல்லி தனியாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாமல் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கலர் மாறணும், ஆனால் கருகிடக்கூடாது. அதனால் கேர்ஃபுல்லாக வறுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த புளியோதரை மிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, புளிக்காய்ச்சல்னு, அது பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சட்டுன்னு லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். இதோட ஒரு 12 மிளகாய் வத்தல் போட்டிருக்கேங்க. என்னடா இவ மிளகு போடுறா, அப்புறம் மிளகாய் வத்தல் இவ்வளோ போடுறா அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் புளி தூக்கலாக போடுறதுனால இந்த காரம் கரெக்டாக இருக்கும். இல்லை இதுவே காரம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாவோட கலர் மாறணும். எல்லாமே கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க, இல்லைன்னா பெருங்காயம் கலர் மாறிடும், ஒரு மாதிரி கசந்து போயிடும். அதனால ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணிடுங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். பெருன்னு இல்லாமல் நைஸ் பொடியாக்கிடுங்க. இப்போது அதே பேனில் நம்ம ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா இந்த புளிக்காய்ச்சல் அப்படியே இருக்கும். 1 மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டே போகாது. வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரீங்க, டயர்டாக என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா வெறும் ரைஸ் மட்டும் வச்சுட்டு இந்த புளிக்காய்ச்சல் பேஸ்ட் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை காலையில் எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னா வெறும் ரைஸ் வச்சு இதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியணும். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா செவக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். இதோட ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெயாக இருக்கும்போது இந்த மாதிரி பொங்கும், அதனால பயப்படாதீங்க. இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை தோல் உரித்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கிறேன்.
லைட்டாக கலர் மாறணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அதை இதில் போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸிங்க. வீக்கெண்ட் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஹாஸ்டலில் பசங்க இருக்காங்க, பேச்சுலர்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். ஒரு பாட்டிலில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வேணும் போது ஒரு ரைஸ் மட்டும் வச்சுட்டு இதை கூட கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி. இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு புளி திக்காக கரைச்சி ஊற்றிருக்கேங்க. அதாவது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி, அதை நல்லா வெந்நீரில் கரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு கப் அளவுக்கு இருக்குது. திக்காக கரைச்சி வச்ச புளி அதை இதில் ஊற்றிக்கிறேன். பாதி அளவு ஊற்றிருக்கேன். நல்லா கலந்துட்டு திருப்பி இன்னொரு தடவை ஊற்றிக்கிறேன். மொத்தத்தில் ஒரு கப் இருக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் கம்மியாக இருந்தால் கூட நம்ம ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் லைட்டிங் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா சுருண்டு வருது. நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த வெல்லம் இனிப்பு போடுறது டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் போல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா கசிஞ்சு வந்துடும். பாருங்கள், சுற்றி சூழ நல்லா எண்ணெய் கசிஞ்சு அல்வா மாதிரி சுருண்டு வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் பொலன்னு வடித்த சாதத்தை எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவு புளியோதரை மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பொலன்னு கமன்னு டேஸ்டான சூப்பரான கோயில் ஸ்டைல் புளியோதரை ரெடி. இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ கலக்கலாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த புளியோதரை இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். பாய்.